ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. தூத்துக்குடி தாளமுத்து நகர் நேரு காலனி வழியாக டூ வீலரில் சென்ற வாலிபர்கள் மகராசி என்பவர் வீட்டின் முன்பாக திடீரென பெட்ரோல் குண்டை வீசினர். அந்த சம்பவத்தால் அந்த ஏரியா மக்கள் பதறியடித்தனர். தாளமுத்து நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். நேரு காலனி பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை துருப்புச் சீட்டாக வைத்து பெட்ரோல் குண்டுகளை வீசிய நபர்களை அடையாளம் கண்டனர். அவர்கள் சிலுவைப்பட்டியைச் சேர்ந்த கார்த்திக் என்ற நண்டு வயது 22 என்பதும் இன்னொருவர் 17 வயதான சிறுவன் என்பதும் தெரியவந்தது. போலீஸ் தங்களை தேடுவதை அறிந்ததும் 2 பேரும் தலைமறைவானார்கள். தூத்துக்குடி வடபாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் வரும் அம்பேத்கர் நகரில் குற்றவாளிகள் பதுங்கியிருப்பதை போலீசார் உறுதி செய்தனர். தாளமுத்து நகர் ஸ்டேஷன் எஸ்ஐ மாணிக்கராஜா தலைமையில் போலீசார் மீனாட்சி சுந்தரம், ஈஷாக் ஆகியோர் ஸ்பாட்டுக்கு சென்றனர். குற்றவாளிகளை சுற்றி வளைத்தனர். கார்த்திக் கையில் அரிவாள் இருந்தது. அருகில் வந்தால் வெட்டிவிடுவோம் என்று 2 பேரும் மிரட்டினர். எஸ்ஐ மாணிக்கராஜா துணிச்சலுடன் அவர்களை பிடிக்க முயன்றார். அவரை குற்றவாளிகள் சரமாரியாக வெட்டினர். எஸ்ஐ வலது மற்றும் இடது கையில் வெட்டுக்காயம் விழுந்தது. தடுக்க சென்ற போலீசாரும் தாக்கப்பட்டார். கார்த்திக்கும் சிறுவனும் அங்கிருந்து அரிவாளுடன் ஓடிவிட்டனர். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் காயமடைந்த போலீசாரை மருத்துவமனையில் சேர்த்தனர். போலீசாருக்கு வெட்டு விழுந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து நடந்த தேடுதல் வேட்டையில் எஸ்ஐ சிவக்குமார் தலைமையிலான போலீசார் கார்த்திக் உட்பட 2 பேரையும் கைது செய்தனர். தொடர்ந்து விசாரணை நடக்கிறது.